இது தொடர்பாக பேசுவதற்காக முன்னாள் ஒலிம்பிக் வீரர் தேவராஜன் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒரு மிக பெரும் சோகமான செய்தி, மல்யுத்த வீராங்கனை போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். முதற்கட்டமா நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? விதிகளின்படி தான் அவர் நீக்கப்பட்டிருக்கிறாரா? ஆமாங்க, இது ஆக்சுவலி எப்படி இருக்குங்களா, இந்த பாக்ஸிங், ரெஸ்லிங் அண்ட் வெயிட் லிஃப்டிங் அண்ட் ஜூடோ இதுக்கெல்லாம் வந்து காலை அந்த போட்டிக்கு முன்னால் காலையில வந்து வெயிங் செக் போடுவாங்க. அதாவது உடல் எடையை வந்து பரிசோதிப்பாங்க. அது வந்து இப்போ ஃபெதர் வெயிட் 54 இருந்து 57 இருக்கணும். அந்த மாதிரி இருந்தப்போ 57க்கு மேல இருக்கக்கூடாது. 57க்கு மேல ஒரே ஒரு கிராம் இருந்தா கூட சரி, அவங்க டிஸ்குவாலிஃபை தான். ஸோ அதனால இவங்க வந்து அந்த எடைய மேல கொஞ்சம் 200 கிராம் இருந்ததால அவங்கள தகுதி நீக்கம் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சார், இப்ப முதல் நாள் போட்டியில கண்டிப்பா அவங்க குறிப்பிட்ட விதிகளின்படி எடை இருந்திருக்கும். அடுத்தடுத்த நாட்கள்ல எடை அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? அந்த நாட்டு உணவு வகைகள் ஒரு காரணமாக இருக்கலாமா? இல்ல எப்படி சார் இதை எடுத்துக்கிறது? இல்ல, அப்படி கிடையாதுங்க. இப்போ அவங்க கொஞ்சம் என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றது என்னன்னா, வேயிங் வந்து கொஞ்சம் நிறைய குறைச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 300-400 கிராம் குறைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம தான் குறைவா இருக்குமே சொல்லிட்டு எதனா தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு டீயை சாப்பிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒன்று லைட்டா ரொம்ப அந்த ஏதாவது ஒன்று லைட்டா சாப்பிட்டுருப்பாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏறிட்டு இருக்கும். இவங்க ஒரு ஒரு தெரியாதனமா தான் நடந்திருக்கும் தவிர தெரிஞ்சு ஒரு 200 கிராம் 300 கிராம்லாம் ஏறதுக்கு வாய்ப்பு கிடையாது. 200 கிராம் 300 கிராம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. கொஞ்ச நேரம் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணாலே அது குறைஞ்சிரும். ஏன்னா அவ்வளவு பெரிய எடையும் கிடையாது. ஒரு 1/2 கிலோ இருந்தாலும் கூட நிறைய சாப்பிட்டாங்க, அதனால ஏறிச்சு சொல்லலாம். 200 கிராம்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வார்ம் அப் பண்ணாலே அது குறைஞ்சிரும். பட் ஆனா இவங்க வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்ல ஒரு வேலை பண்ணிருக்கலாம். மற்றபடி வந்து டெய்லி எடை போடுறது வந்து காமிக்கிறது இவங்களுடைய அனுபவம் வந்து நிறைய இருந்திருக்கும். இப்போ இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ்லாம் வந்து சோனா பாத் இருக்கும். அதாவது வேர்வைய இது பண்ண அந்த சோனா பாத்தெல்லாம் கூட எடுத்துட்டு எல்லாம் வருவாங்க இவங்க. பட் என்ன நடந்ததுன்னு தெரியல. அவங்களுடைய சரியான முறையா அவங்க பயிற்சியாளரும் சரி, இல்ல வினோத் போகத்தே என்ன நடந்து சொன்னாதான் நம்மளுக்கு தெரிய வரும். சார், இப்ப எப்படியும் வீராங்கனையோட எடை அளவை கண்காணிக்க பயிற்சியாளரோட பங்கு மிக முக்கியமானதாக இருக்கும். இந்த இடத்துல பயிற்சியாளர் கவனக்குறைவா செயல்பட்டதா அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அப்படிலாம் வரலாம். இப்போ உமன் இவங்க வந்து லேடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இதெல்லாம் இன்னும் தெரியுங்களா, அவங்க முடிய வெட்டினா கூட அந்த 500 200 தான் போயிட்டு சரியா போயிடும். ஏன்னா இப்போ என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். நாங்கெல்லாம் வந்து மென்லாம் வந்து எடை போடுறப்போ உடம்புல நம்ம ஒரு உள்ளாடை கூட அணிய மாட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதை கூட ரிமூவ் பண்ணி நிற்போம் வெயிங்ல. ஸோ இதுதான் எடை போடுறதுடைய முறை ஆண்களுக்கு. ஆனால் பெண்களுக்கு வந்து எவ்வளோ விஷயம் இருக்குங்க இதில். ஓகே, நிறைய டெக்னிக்கலி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ வேர்வை கொஞ்சம் அதிகமாக இருந்து அதை தொடச்சிட்டு, இப்போ எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு பண்ணா கூட வெயிட் கொஞ்சம் குறையும். 100 கிராம் 200 கிராம் குறையும். இவ்வளோலாம் அதில் டெக்னிக்கலாக இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் அவங்களுடைய முறையான அது என்ன நடந்தது தெரியாம நம்ம இதெல்லாம் கணிக்க முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்க எடை வந்து அளவீடு வந்து ஒவ்வொரு நாளும் வேறுபடும் அப்படின்னு. அது எப்படி சார் நிர்ணயம் செய்யறாங்க? இந்த நேரத்திற்கு இவ்வளவு எடை இருக்கணும் அப்படின்னு ஏதாவது நிர்ணயம் செய்யறாங்களா? ஏன்னா இறுதி போட்டி இல்லைங்க, இவங்க விளையாடுறது வந்து இப்போ அவங்க என்ன வெயிட் கேட்டகரியில விளையாடுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த வெயிட் பேண்டம், ஃபெதர், லைட் வெயிட். இப்போ லைட் வெயிட்னா 60 கிலோ இருக்கும். லைட் வெயிட் லோக்கல் டெமான்ஸ்ட்ரேட். ஓகே சார், இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து விளையாட்டு பயிற்சியாளர் சுரேஜ் ராஜன் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ஒரு விளையாட்டு பயிற்சியாளரா நீங்க இந்த எப்படி பாக்குறீங்க? ஒரு கூடுதலா கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோவோ 2 கிலோவோ அதிகரித்திருந்தால் பரவாயில்ல, 100 கிராம் அப்படிங்கிறது அதுவும் விதிகளுக்கு உட்பட்டு தான் இருக்குமா? இதை எப்படி சார் பார்க்கிறது? சார், ஆக்சுவலி ஜென்ரலாக வந்து இந்த வெயிட் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் அவங்க வந்து பாடி வெயிங்கை வந்து அப்ரூவல் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது மேட்ச் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி பாடி வெயிட் ரீசெக் பண்ண வந்து தப்பு தானே சார்? இல்லை, இதில் தவறு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? சார், பாடி வெயிங் வந்து எப்பயுமே என்னன்னா காம்படிஷன், அதாவது இன் டைம், அதாவது பிஃபோர் காம்படிஷனே வந்து எல்லாம் பாடி வெயிங் செக் பண்ணி தான் அப்ரூவல் பண்ணுவாங்க. அந்த வெயிட் கேட்டகரியில் அவங்க விளாட்றாங்கன்றதே வந்து அப்ரூவ் ஆகி தானே சார் வராங்க. பட் அதுமா மேட்ச் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாடி வெயிங் எடுத்தா அது கிராம்ஸ்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னும் போது அது எதுவுமே நம்ம
என்ன சொல்றதுன்னா அது அது அதை பேஸ் பண்ணி டிசைஷன் பண்ண முடியாது இல்லைங்களா? ஏன்னா டயட் சார்ட் மாறும். இப்போ அங்கே போய் ட்ராவல் பண்ணுறோமா டயட் சார்ட் மாறும். அதில் கூட 100 கிராம் சேர்த்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டிக்கு இந்திய வீராங்கனை முன்னேறியிருந்த நிலையில் தற்போது கூடுதல் எடை காரணமாக அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான செய்திகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இறுதிப் போட்டியில் அமெரிக்க வீராங்கனையை எதிர்கொள்ளவிருந்த நிலையில் தற்போது இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்.